இந்த 8 மாசத்தை எப்படி பயன்படுத்தணும் முதல்ல புரிஞ்சுக்கங்க. 8 மாசம் இந்த சிலபஸ் மாறுமா அப்படின்னா, சிலபஸ் மாறினாலும் சரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்காக இருக்கிறது என்னன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கில் இருந்து 30லிருந்து 50% கேள்விகள் கட்டாயம் இடம்பெற போகுது. அப்போ 30லிருந்து 50% கேள்விகள் இடம்பெற போகுதுன்னா அதுக்கு நம்ம தயார் பண்ணிட்டோமா? ஏன்னா 50% கேள்வின்றது அவ்வளோ எளிமையாக கிடையாது. அப்போ அதுக்கு முதல் 2 மாதங்களை நம்ம சரி பண்ணணும். இதை ஒரு 4 மாதங்களாக பிரிச்சுக்கணும். 2 ஒரு 4 மாதங்களாக பிரிச்சுக்கணும். இந்த 4 மாதத்தை கரெக்டாக எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் 2 மாசத்துல 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸை தெளிவாக படிச்சுக்கணும். A to Z நூக் அண்ட் கார்னர் நமக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அதை படிக்கணும். அட்டை நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயத்த தெளிவாக படிக்கணும். குறைந்தபட்சம் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் 6 மணிலேருந்து 8 மணி நேரம் படிக்கணும்னு சொல்கிறாங்க. இது நபருக்கு நபர் வேறுபடும். இதில் நான் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நான் முரண்பட்டவன் தான். ஏன்னா ஒரு சில நபர்கள்லாம் மொத்தம் பார்த்தோம்னே ஸ்கேன் ஆகும். அவனுக்கு 4 மணி நேரத்திலே படித்தா போதுன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த டைம் பேஸ்டு போகாமல் நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு சிலபஸில் நான் இங்கிருந்து இந்த சிலபஸில் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணும். இப்போ நான் இந்த 2 மாதம் நான் இதை முடிக்க போகிறேன்னா இந்த 2 மாதத்துக்கான அட்டவணையை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணணும், இது நான் 2 மாதத்தில் ரெடி பண்ணணும், இதில் முடிக்கணும், இதுக்கு என்ன டாஸ்க்கை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஏற்கனவே நமக்கு ஒரு பேட்ச் நம்ம போடுவாங்க. அந்த பேட்சில் அதை இந்த தகவல் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இருந்தாலும் இதை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணி ஆகணும், தினமும் ஒரு நாளைக்கு 6 to 8 மணி நேரம் நீங்கள் கம்பல்சரி உட்காந்துருங்க. ஒரு 4-5 நாள் உட்காந்துட்டாலே உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நான் எப்படி இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, படிச்சுட்டு அதை நோட்ஸ் எழுதுங்க. அப்படியே படிச்சுட்டு விட்டுறாமல் நோட்ஸ் எழுதுங்க. இல்லைனா அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுங்க. இதுதான் உங்கள் 2 மாதம் வேலையாக இருக்கும். அடுத்த மாதங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது 3 to 4 மாதங்கள். இந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டீங்க, புக்கு ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிட்டீங்க. புக்கு படிச்சுட்டு இந்த இடத்துல போகும்போது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸும் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜிகே பார்ட்டுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி கொஸ்டின் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ப்ளஸ் இந்த கணித மூலவியல் தான் டெய்லி ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸுக்கான ப்ராக்டிஸ் இருக்கணுன்றது தான் ஒரு செக்மெண்ட்டு. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கேள்விகள் இங்கிருந்து வந்திருக்கு, இதுக்கு எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்குங்க. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் 30லிருந்து 50% பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சிட்டோம். இப்போ இந்த பார்ட்டுக்கு நீங்கள் போகும்போது 50லிருந்து 60%, அதாவது 40லிருந்து 60% சொல்லிட்டு சொல்லலாம். 40லிருந்து 60% கேள்விகளை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு விஷயத்த இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு செகண்ட் பார்ட் நீங்கள் 4ஆம் மாதம் முடிக்கும்போது நீங்கள் ஏறத்தாழ 60% பார்ட்டை நீங்கள் கிளீனாக முடிச்சுட்டு இருப்பீங்க. இல்லைங்களா? 60%னா நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் 120 கேள்விகள் நீங்கள் கட்டாயம் போடணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தயாராகிறீங்க. இங்கிருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறது தான் கஷ்டம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ஃபுல் சிலபஸ் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோம். இங்கே இருக்கும்போதே என்ன பண்ணுவீங்க, சிலபஸ் படிக்கும்போதே இந்த கேள்வி இங்கே இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த டாபிக் எடுத்து ஒன்று ஒட்டுக்கா ஃபுல்லாக தெளிவாக படிச்சுட்டு இருப்போம். இந்த இடத்துல படித்து பிடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே ஃபுல்லாக வந்துடுங்க. இந்த இடத்துல வரும்போது ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க. ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு 2 ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க. இப்போ நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா என்ன சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, என்ன சப்ஜெக்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்ற விஷயம் எங்கே தெரிய வந்துடும், இந்த 5வது 6வது மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு க்ளீனாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அது என்ன பண்ண போறீங்க, தவறு இந்த இடத்துல தவறு செய்கிறேன், அது என்ன தவறு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பண்ணிக்கிறீங்க. அந்த விஷயத்தை முடிச்சிட்டிங்கன்னா இப்போ என்னன்னா இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் மோர் தென் 75% நீங்கள் கம்ப்ளீட் 75% பார்த்தீங்கன்னா முடிச்சிருங்க. அப்போ அடுத்த 7ஆம் மாதம் மற்றும் 8ஆம் மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. 7 to 8ஆம் மாதம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டெய்லி டெஸ்ட், டெய்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுவோம். ஒரு தலைப்பு எடுக்கிறோம், பாலிட்டி எடுக்கணும்னா ஒரு டே இவங்க ஒரு சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிக்கணும். டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட். உங்களுக்கு ஏன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 வாரம் டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்களா, டெய்லி ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் அதை பார்க்குறீங்க, நீங்கள் எந்த இடத்துலலாம் வீக்காக இருக்கீங்கன்றோ. இப்போ மத்திய அரசு அப்படி எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்கிற பார்ட்டி எங்கே இருப்பீங்க, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வீக்காக இருப்பீங்க. ஏன்னா அந்த பாட்டு நம்ம சரியாக படிச்சிருக்க மாட்டோம். அப்போ அந்த பாடத்திட்டத்தில் இப்போ மத்திய அரசு படிக்கும்போது டெஸ்ட் எழுதும் போது கொஸ்டின் வீக்காக இருந்துச்சா, மத்திய அரசு படிக்கும்போது பாராளுமன்ற விதிகள் வரும்போது
அங்கே என்னென்ன மாதிரிலாம் பில் தாக்கல் பண்ணுறாங்க, எது மாதிரி பண்ணுறாங்க, அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க. அப்போ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் சொல்லி உங்களுக்கு வராது. நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் வீக்கர் செக்ஷன் நீங்கள் உணரணும். இப்போ நீங்கள் உணரும் போது தான் இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல முடிவு பண்ணுவீங்க. உங்கள் தவறுகளை இங்கே செய்து ரெடி பண்ணுவீங்க. அப்படி தவறு நீங்கள் சரி பண்ணாலும் திருப்பி உங்களுக்கு தப்பு ஆகும். இல்லை நான் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் கொஷின் எடுத்து ஃபாலோ பண்ணிக்க மாட்டீங்க. அப்போ அந்த விஷயத்தை இந்த இடத்துல வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே இருக்க போதுன்னா, நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அந்த வீக்கான சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து ஒழுங்காக பார்த்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் 90% பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃபோர்ஸில் 90% இருப்பீங்க. கேள்வித்தாள் எப்படி கொடுத்தாலுமே 90% நான் எலிஜிபிள். சரிங்களா? நம்ம 90%க்கு நம்ம எலிஜிபிள் ஆகிட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் எழுதுறதுக்கு உள்ளே போனோம். ஏன்னா 10% இது என்ன ஒன்று சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. 90% நம்ம உள்ளே போனோம்னா நம்ம அந்த கேள்வித்தாள் வாங்கும் போதே புரிஞ்சுக்கிங்க, 75% கேள்விகள் நான் ப்ரிடிக்ட் பண்ணதான் வரும். நீங்கள் 75% ஷூர் ஷேர் அடிப்பீங்க. இதான் கேள்வி, தான் பதில், இதான் கேள்வி, தான் பதில், இதான் கேள்வி, தான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு 150 கேள்விகள், அதாவது 75% 150 கேள்விகளை கரெக்டாக அடிப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து இதை தாண்டி ஒரு 50 கேள்வி இருக்கு. இந்த 50 கேள்விகளில் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து எவ்வளோ கேள்வி பிடிக்குன்னா ஒரு 20 கேள்விகள் பிடிக்கும். சரிங்களா? 150 + ஒரு 20 170 கேள்விகள் நீங்கள் சரியாக போட்டுருவீங்க. இப்போ 30 இருக்கு பார்த்தீங்கன்னா 30 கேள்விகள். இந்த 30 கேள்விகளை நீங்கள் எதுவுமே 30 கேள்வி யாருக்கும் சுத்தமாக தெரியாது. அப்போ என்னும் போது இதெல்லாம் பண்ணுவாங்கன்னா ஒரு சில நபர்கள் ஒரே ஆன்சரை பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சி வந்து போடுவாங்க. அப்படின்னும் போது அவங்களோட லக்கு பேஸில் என்ன ஆகுனா ஒரு 5லிருந்து 6 கேள்விகள் கிடைக்கும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா 176 கேள்விகளுக்கு மேலே எளிமையாக போகலாம். இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. ஏன்னா பார்த்துங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கணும். இல்லை, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்க போகிறீங்கன்னா 3 மணி நேரம் புதுசாக டாபிக் படிக்கணும். 3 மணி நேரம் படித்த விஷயத்த 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும். 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த 5 மணி நேரம் பண்ண விஷயத்தை எந்த தலைப்புகளை படிக்கிறீங்களோ அந்த தலைப்புக்கு உங்ககிட்ட பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் கொஷினை வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த தலைப்புக்கு உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் இருக்கும். இல்லை, இன்னைக்கு ட்ரெண்டில் கொஷின் எப்படி கேட்பானோ அந்த ட்ரெண்டுக்கான கொஷின்ஸு உங்ககிட்ட இருக்கும். இந்த விஷயத்தை ஃபுல்லாக முடித்தாதான் ஒரு நாளுக்கான பார்த்தோன்னா டார்கெட்டு முடியும். இது போல் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி, அதாவது ஒரு சின்ன சின்ன பர்சன்டேஜாக போட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 அப்படின்னா கூட உங்கள் க்ரோத்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட பெருசாக பார்த்தோன்னா அமைஞ்சிருக்கும். ரைங்களா? இந்த 8 மாதத்தை இது நாள் வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய பேர் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே படித்த நபர்களாக இருந்தாலும் சரி, இன்ன வரைக்கும் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் சரி, இன்னையிலிருந்து பார்த்தோன்னா உங்களோட படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் இப்போ மேற்கொண்டு சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதும். என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வெற்றி பெற்றலாம். இது வந்து இந்த திட்டங்கள் என்பது பார்த்தோன்னா அவ்வளோ எளிதிலும் கிடையாது. இது கஷ்டம்தான். நீங்கள் இது கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன விஷயத்தை உணரணும் பார்த்தீங்கன்னா வந்து இதை விட நம்ம அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு பார்த்தோன்னா வளர்க்குறாங்க. இந்த சொசைட்டி நம்மளை எப்படி வந்து பார்த்தோன்னா ட்ரீட் பண்ணுது அப்படின்ற விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இந்த உலகத்தில் நம்ம வந்து நம்ம அங்கீகாரத்தை பெறலைன்னா நம்மளை நாயை விட கேவலமாக நடத்துவாங்க. இன்னைக்கு அரசு பணிக்குள்ள நபர்களுக்கும் ஒரு சாதாரண இருக்க நபர்களுக்கும் வித்தியாசம் பல வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த அரசு பணியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 8 மாத காலங்கள் நிறைய விஷயங்களை தவிர்த்துருங்க. தவிர்க்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை. உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் தான். அந்த ஃபோனை நீங்கள் தவிர்த்துட்டாலே போதும், பெருமான விஷயங்கள் வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த மொத்தத்துக்கான விஷயமும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 8 மாத காலம் கடுமையாக உழைச்சா மட்டும் போதும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஒரு விஷயத்த ஒரு இடத்துல ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய இடத்துல நிறைய விஷயம் கிடைக்குது, இங்கே இதை சொல்கிறாங்க அங்கே அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எண்ணங்களை பார்த்தீங்கன்னா அலைப்பாய விடாதீங்க. தோற்பது காரணம் என்னென்னா நம்மளோட எண்ணங்களை அலைப்பாயிறது தான். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக க்ரோத் பண்ணும்போது அதை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு நபர்களும் அவங்களுக்கு தோணுன விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் மாணவர்களுக்கு, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இப்போது வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் தான் படிக்கணும்னா நீங்கள் வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் ஷெட்யூல் போட்டேன் அதனால் நான் அதுதான் நீ படித்து டெஸ்ட் எழுதணும் அப்படின்னோம்னா அது கேள்வி வராது. அந்த இடத்துல நீ படித்து பிரயோஜனமும் கிடையாது. கேள்வி வரும், ஆனால் நீ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கியா, வெயிட்டேஜ் சப்ஜெக்டில்
நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அடுத்தது அன்வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் போகணும். நான் ஒரு டெஸ்ட் மட்டும் எழுதிட்டுன்னா நான் எப்படி ஸ்ட்ராங்காக ஆகுவேன்? என்னை யார் மென்டர் மானிட்டர் பண்ணுது? அது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு இந்த தேர்வில் குரூப் ஆஃப் தேர்வை பொறுத்த வரைக்கும் 25 லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க. 25 லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய விஷயத்தில் வேகன்சி என்னவோ 3000 5000 பேர் தான் வரும். இல்லைங்களா? அந்த 5000 பேருக்குள்ள நம்ம வரணும்னா நம்ம எவ்வளோ கடினமாக உழைக்கணும். இன்னைக்கு நம்ம கண் எதிரில் நம்ம கூட நம்ம நண்பர்களே படிச்சுருக்கலாம். அப்போ அவளை தாண்டி நான் நிற்கணும்னா நான் எப்படி உழைக்கணும்? உன் கூட ஒருத்தன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்ம அகாடமி பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்க, என் அகாடமி பசங்களுக்கு சொல்கிறது விஷயம் ஒரே விஷயம் தான். தம்பி, இங்கே இருக்கிற ஒருத்தன் கூட பாஸ் பண்ண மாட்டேன், அதை புரிஞ்சுக்க. அப்போ இங்கே இருக்கிற ஒருத்தன் கூட பாஸ் பண்ண மாட்டேன்னா இங்கே இருக்கிற டாப்பரை விட நீ டாப்பராக வரணும். உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே இருக்கிற டாப்பரை விட நீ டாப்பராக வரணும். அப்போ தான் நீ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற போட்டியாளர் கூட நீ ஒரு போட்டியாளராக வருவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான காம்படிட்டர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிடையாது. உங்களுக்கு காம்படிட்டர் வெளியே இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. நூழியிலே தவறு விட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க. புதுசாக வரக்கூடிய மாணவர்கள், கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களோட வேகம் நீ நினச்சி பார்க்கறத விட பெருசாக இருக்கும். அவமானப்பட்டு வரவங்களுடைய வேகம் நீ எதிர்பார்க்காத விட பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அவன் 24 மணி நேரம் படினா கூட வாங்குன்னு உட்காந்து படிச்சுட்டே இருப்பான். அதனால் அவனோட செயல்பாடுகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். நீங்கள் இருக்கிற சூழ்நிலை தெளிவாக புரிஞ்சுக்க. வர காலங்கள் எப்படி அமையும் சொல்லிட்டு தெரியாது. சிலபஸில் மாற்றம் ஏற்பட்டாலுமே அந்தளவுக்கு உடனடி தாக்கம் இருக்குமானா இந்த ஒரே ஒரு தாக்கம் மட்டும் தான் இருக்கும். என்ன தாக்கம் அப்படின்னும் போது, சிலபஸில் மாற்றணும்னா நிர்வாக குழு உறுப்பினர் போகணும். அந்த நிர்வாக குழுக்கள் உறுப்பினர்கள் போட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏறத்தாழ குறைந்தபட்சம் ஒரு வருட காலங்கள் பார்த்தோன்னா எடுத்துப்பாங்க. அப்போ நமக்கு இந்த வருஷம் பார்த்தோன்னா அந்த சிலபஸ் சேஞ்சில் பெரிய அளவான தாக்கம் இருக்காது. ஒரே ஒரு விஷயத்த பண்ணலாம், தமிழோட கேள்வி தரத்தை குறைக்கலாம். கொஞ்சம் குறைச்சி பழைய மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கிற கேள்விகளும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணலாம். அது நான் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இந்த செக்மெண்ட்டிங்னா நமக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா எப்படி போகும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளியர் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம கொடுத்துருவோம். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.